Hi friends, welcome to SKN Salem Karathenraj YouTube channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது பாரம்பரியங்களில் ஆயுளை அதிகரிக்கும் யோக நிகழ்ச்சியில் பிராணாயாமம் பார்க்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மூக்குழியை இழுத்து ஸ்லோவாக விட்டோம், மூக்குழியை இழுத்து மீடியமாக விட்டோம் காற்றை. இப்போ மூக்குழியாக ஃபாஸ்ட்டாக இழுத்து மூக்குழியாக ஃபாஸ்ட்டாக விடப்போம். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூச்சை எப்படி பாருங்கள், 6 நிமிஷமாக டைம் வச்சு மூச்சை ஃபாஸ்ட்டாக எடுத்து ஃபாஸ்ட்டாக விடணும். நம்மளுடைய மூச்சு துவாலையில் எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் அது சரியாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணி கையை கீழே இறக்கணும், மூச்சை விடக்கூடாது. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு நம்ம மூச்சை இழுக்கிறோம். அப்படின்னு பாருங்கள், இப்படி கை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கிறோம், முத்திரையில் வச்சு பாருங்கள். இப்போ 2 கட்டவரலையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இழுத்து ஃபாஸ்ட்டாக விட பாருங்கள். மூக்குள்ளே இழுத்து இப்போ வாயுவிலே விட போகிறோம் பாருங்கள். நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த ஜீரண பிரச்சனை, அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் வராது. அந்த மாதிரி நல்லா ஒரு பசி எடுக்கும், அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. இதே வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டான முறையாகவும் செய்யலாம். அது எப்படின்னு பாருங்கள், இது பயிற்சி. இது மூக்குள்ளே இழுத்து மூக்குள்ளே விடணும், அந்த மாதிரி செய்கிறோம். எப்படின்னு பாருங்கள். மூச்சை இழுக்கிறோம், சிட்டிங் முறையில் இந்த முறையில் நம்ம உட்காடுறோம். உட்காந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றை நம்ம அப்படியே உள்ளே இழுக்க போகிறோம். உள்ளே இழுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூக்குள்ளேயே நம்ம காற்றை இழுத்து வயிற்றை உள்ளே இழுத்து நிறுத்த போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயுவிலே காற்றை விடக்குள்ளே வயிற்று தன்னால் வெளியே விட போகிறோம். அந்த பயிற்சி முறை எப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பிராணாயாமத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமது வீரர் கலைகளில், பாரம்பரிய கலைகளில், மார்ஷல் ஆர்ட்ஸில், தற்காப்பு கலையில் சிறந்த ஒரு பயிற்சியாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சாக் பயிற்சி. இப்போ டபுள் நஞ்சாக்கில் எப்படி செய்யலாம், எந்த மாதிரி பயிற்சி முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே டைம் நம்ம 2 பேர்த்து அட்டாக் பண்ணுறோம். ஒரு நீல் டவுன் போட்டு கேட்ச். 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் 1 2. இதே ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு பின் எடுக்கக்குள்ள தாடையில் அடிக்கும். நம்ம என்னன்னா வெட்டுறது, குத்துறது, வெட்டுறது, டிஸ்ஸறது, இந்த மற்றெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். இப்படி பாருங்க, டான்ஸ். இது மாதிரி நம்ம அட்டாக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப்பில் நம்ம அட்டாக் பண்ணி நிறுத்துகிறோம். அதே ஸ்டெப் பாருங்கள், சைடில் அட்டாக் பண்ணுறோம். அதே ஸ்டெப் சைட், அதே ஸ்டெப் அட்டாக். இந்த மாதிரி அட்டாக் முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு, சைடு வெட்டு, பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெட்டு, ஒரு சைடு வெட்டு பாருங்கள். இந்த மாதிரி உடான்ஸில் குத்துறது, தன்னுடைய எதிராளி இந்த பக்கம் வரானா தாக்குறது, அதே மாதிரி அட்டாக் பண்ணுறோம். இந்த ஒற்றை வாலில் சண்டை போடுற முறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் வரும். இப்படி இந்த பக்கம் டச் பண்ணுறோம், அதே பார்த்தீங்கன்னா இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இப்படி 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 வரும். நம்ம 4 பக்கமும் தாக்க வராங்கன்னா எப்படி நம்ம அவங்கள தாக்க போகிறோம், இந்த மாதிரி வால் பயிற்சி முறையில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு அட்டாக் அட்டாக். அதே மாதிரி ஃபேஸ் அட்டாக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டில் வருதுன்னா நம்ம புஷ் நிறுத்தி தள்ளி விடணும். எப்படி பாருங்கள், ஃபேஸ் அட்டாக் தள்ளி விட்டு குத்தலாம். அந்த பாவடா முறை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பாவடா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுத்தலாம். அதே பாருங்கள், அதே பார்த்தீங்கன்னா மூமெண்ட்லேயே
பாவலா. அது பாருங்க, இது ஒரு வகையான பாவலா, இது ஒரு வகையான பாவலா, இது ஒரு வகையான பாவலா. இப்படி இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் நாம வச்சு நிறுத்தணும். அப்படியே ரொட்டைக்லேயே பாருங்கள் சுற்றி விட்டு எடுக்கிறோம். ரொட்டைக்லேயே பாருங்கள் சுற்றி விட்டு எடுக்கிறோம். பாருங்கள் இது வந்துட்டு கேட்ச் நடுக்கம்பி வச்சுட்டு பாருங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு கேட்ச் கேட்ச். இப்போ அதே மூமெண்ட்டே பாருங்கள் கையில் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சுற்று போட்டோம் ஆல்ரெடி பார்த்தது தான். பாருங்கள் ரொட்டேஷன் கேட்ச் சைடு விட்டு ஸ்டிக்கு நம்ம கேட்ச் பண்ணுறோம். எப்படி பாருங்கள் வெளி சைடு விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப் வரும். இது அடுத்து இப்படி வைப்பாங்க. இப்போ நம்ம இந்த முறையிலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வச்சு இப்படி விட்டு இந்த பக்கம் எடுத்து நிறுத்துவாங்க. என்ன பாருங்கள் ஜாம் இந்த மாதிரி எடுக்கிறோம். அந்த பாவலா முறையும் சரி, இந்த மாதிரி சான்ஸ் போட்டு நின்னோம்னாவே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி யாருமே செய்யறதில்லை. அதுதான் வித்தியாசம். இதுதான் தமிழனுக்குன்னே உண்டான ஒரு ஸ்டைலுன்னே சொல்லுவாங்க. பாருங்கள் சூப்பரான ஸ்டெப் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரே டைமில் நம்ம டபுள் ஸ்பிங்கர் ரொட்டேட் கொடுப்போம். சாரி, டபுள் ஹேண்ட் ஸ்பிங்கர் ரொட்டேஷன். ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்கெலாம். பாருங்கள் 1 2 3 4 இந்த மெத்தடில் எடுக்கிறோம். சேம் 1 2 இந்த மாதிரி எடுக்கிறோம். இதே வந்து பாருங்கள் ஆப்போசிட்டில் எடுக்கிறோம் 2 சேம். பாருங்கள் சேம் டைமு 1 2 பாருங்கள் அப்படி இருக்குது கேட்ச். அப்படி பாருங்கள் கேட்ச். நம்ம இதே என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கையிலையும் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள் கேட்ச். அப்படி பாருங்கள் கேட்ச். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்படி அந்த மெத்தடில் வந்துடணும். இப்படி இருந்தாலும் சரி அந்த மெத்தடில் வந்துடணும். அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம ஒரே டைம் நம்ம எடுக்கிறோமே அதே தான் இந்த பக்கம் எடுத்தாலும் சரி. பேக் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக நம்ம ஸ்டிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ரொட்டேஷன் அட்டாக் பண்ண வரான்னு வச்சுக்கோங்களேன், கால் அடி இருக்கிற ஸ்டிக்கை அப்படியே எடுக்கலாம். சேம் இப்போ அதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுக்கிறோம். இதே ஸ்டிக்கை பாருங்கள் சுற்றி வந்து எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த ஸ்டிக்கை பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணணும்னா எங்கே பிளாக் பண்ணணும், இந்த பிளாக் இங்கே சேம் ஃபேஸ் அட்டாக்கிங்குள்ளே ஹெட் அட்டாக்கிங்குள்ளே இங்கே வரும். மறுபடியும் பாருங்கள் கீழே மறுபடியும் ஃபேஸ் தப்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேச்சு இது பாருங்கள். இந்த சைட் பிளாக், சைட் பிளாக், சைட் பிளாக், சைட் பிளாக். அப்போ பயிற்சி முறைகள் பாருங்கள். இப்போ இந்த கையில் பிளாக் பண்ணிவிட்டு இந்த கையில் பார்த்தீங்கன்னா குத்துறோம். இதுதான் மூமெண்ட். சைட் இப்படி வரும், தலையை சுற்றி குத்திட்டு இங்கே ஒரு குத்துறோம். மறுபடியும் பாருங்கள் பிளாக் அட்டாக். திரும்பி இப்படியே வரும், திரும்பி அட்டாக். இது நம்ம தாக்கு வரக்குள்ள இந்த பொசிஷனில் இருக்கும். அப்படி இப்படியே வரும். வந்துச்சு தாக்கு. கூட இருப்பாங்க கொஞ்சம்
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களாக வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே மற்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகான் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனைத்து வகையான பதிவுகள் அதில் இருக்குது. அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் என்னுடைய பதிவுகள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய கலைகளில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கரைச்சன்.